சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 10 பல்ல பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பில் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சோம்பு, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான உருண்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு தக்காளியுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். புளி இந்த அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதையுமே நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சைட் தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு எடுத்தால் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. பாய்.